வணக்கம். இன்றைக்கி விருச்சக ராசியை பற்றி பார்க்கலாம். விருச்சக ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா இயல்பிலேயே அவங்க ஒரு போன ஜென்மத்தில் நல்லா வாழ்ந்திருப்பாங்க. அதாவது ராஜா போல் வாழ்ந்திருப்பாங்க. அதாவது இந்த ஜென்மத்தில் ராஜா போல் வாழ்கிறவங்க பார்த்திங்கன்னா அடுத்த ஜென்மத்தில் வரலாம். ஓகேவா? அது மாதிரி ஒரு ராஜா போல் வாழ்ந்திருப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா மோடி எடுத்துக்கலாம். அவரும் பார்த்திங்கன்னா விருச்சக ராசியில் தான் வராரு. அடுத்தது பார்த்திங்கன்னா போன ஜென்மத்தில் நிறைவேறாத ஆசைகள் காரணமாக தான் இந்த ஜென்மத்தில் அவங்க பிறப்பெடுத்திருப்பாங்க மறுபடியும். அடுத்து பார்த்திங்கன்னா தனிமை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். விருச்சக ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா மற்ற ராசிக்காரங்களுக்கு தான் தனிமையெல்லாம் பிடிக்காது. ஆனால் அந்த விருச்சக ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா தனிமை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அதாவது அதுக்கப்புறம் எந்த வேலை எடுத்துக்கிட்டாலும் அதில் பார்த்திங்கன்னா ஒரு தனித்தன்மையோடு விளங்குவாங்க. அதாவது மற்றவங்க கூட போட்டி போடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது மற்றவங்க இவங்க சும்மா இருந்தாலும் மற்றவங்க இவங்க கூட தான் போட்டி போடுவாங்க. அந்த மாதிரி இவங்களுக்கு எப்பயுமே ஒரு போட்டி இருக்கும். தனித்தன்மையோட எந்த வேலையாக இருந்தாலும் சரி, எந்த இதுலேயும் தனித்தன்மையாக இருப்பாங்க. அடுத்து கோபம், முன்கோபம் பார்த்திங்கன்னா ஒரு வீரம், வேகம் எப்பயுமே அவங்க கூட இருக்கும். அதே மாதிரி தன்மானத்தோடு வாழ்வாங்க. ஒரு வேலை பிடிச்சது உடனே இருப்பாங்க அந்த வேலையில். ஆனால் பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் ஒரு 4 பேர் எப்பயுமே அவங்கள கெடுக்கிறதுக்குனே இருப்பாங்க. அவங்க நல்லா சின்சியராக பண்ணிகிட்டு இருந்தாலும் கெடுக்கிறதுக்குனே 4 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வேலையே வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு தன்மானத்தோடு இருப்பாங்க. அடுத்து சுக்கிர பகவான் கிரகப்பெயர்ச்சி இப்போ ஆறதுனால எல்லாமே இனிமேல் சாதகமாக தான் நடக்குது விருச்சிக ராசிக்கு. இதில் பார்த்திங்கன்னா லக்னம் தான் உயிர். அவங்களுக்கு லக்னம் உயிர், ராசி உடல். எல்லா ராசிக்கும் அதே மாதிரி தான். லக்கணம் உயிர், ராசி உடல். அந்த ரெண்டும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். அடுத்து விருச்சிக ராசிக்கு பார்த்திங்கன்னா விசாகம், அனுசம், கேட்டை 3 நட்சத்திரமும் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசியில் தான் வருது. அதில் விசாக நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அமைதியாக இருப்பாங்க. அவங்க அமைதியாக இருந்து சாதுரியமாக காரியத்தை சாதிச்சுப்பாங்க, நல்லா இருப்பாங்க. அடுத்து அனுஷ நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா வீரம், தைரியம், கோபம், ஒரு வேகம் எப்பயுமே அவங்க கூட இருக்கும். வீரம், தைரியம், கோபம், வேகம் எல்லாமே கரெக்டாக அதே மாதிரியே இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா அவங்க ஆண் போல இருப்பாங்க. அனுச நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா ஒரு ஆண் ராசி மாதிரி இருப்பாங்க. உழைப்பாளி தான், கடுமையான உழைப்பாளி. உழைப்பால் முன்னுக்கு வருவாங்க. அடுத்து கேட்டை நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சேட்டையும் இருக்கும் அவங்களுக்கு. கோட்டை கட்டுற யோகமும் இருக்கும் அவங்களுக்கு. பார்த்திங்கன்னா அவங்க பழைய சாதம் சாப்பிடக்கூடாது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பழைய சாதம் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி குடிசை வீட்டுக்கு போகக்கூடாது. ஏன்னா அவங்க இந்திரன் போல் வாழ்கிற ஒரு ராசி, அதனால் இது பண்ணக்கூடாது. அடுத்து பழிவாங்கும் குணம் அவங்களுக்கு இருக்கும். விருச்சிக ராசிக்கு பார்த்திங்கனாவே இயல்பிலேயே பழிவாங்கும் குணம் இருக்கும். ஏதாவது ஒன்று அவங்கள நோண்டிட்டோம், சீண்டிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான். அவங்க எப்படி கோபம் வரும்னு தெரியுது, அமைதியாக இருப்பாங்க. ஆனால் எப்படி தான் அவங்களுக்கு கோபம் வரும்னு தெரியாது, சட்டுன்னு வந்துடும். சட்டுன்னு அவங்கள என்ன துச்சம் பண்ணிடுவாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. அடுத்து நாக்கு தான் அவங்களுக்கு எதிரி. அந்த நாக்கை கொஞ்சம் அடக்கி வைக்கணும். அடுத்து கல்வி ஞானம் அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இப்போ இனிமேல் பார்த்திங்கன்னா 2024 இழந்தது எல்லாமே கிடைக்கும். அதாவது போன இதில் பார்த்திங்கன்னா இப்போ நடந்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய இழப்புகள், பொருள் இழப்பு, இல்லைனா நிறையா வீடு, மனை எல்லாமே இழந்திருப்பாங்க. அதில் ஏதாவது ஒன்றாச்சும் இப்போ வாங்குவாங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டம் இருக்கும். அடுத்து நிம்மதி கிடைக்கும். இனிமேல் கொஞ்சம் நிம்மதி இருக்கும். அதே மாதிரி அனுகூலம் அவங்களுக்கு நடக்கும். அனுகூலங்கள் முன்னாடி இந்த மாதிரிலாம் இருக்காது. இப்போ கொஞ்சம் எல்லாம் மாறிடும். அனுகூலங்கள் கிடைக்கும். எல்லா விருச்சிக ராசிக்குமே இது பொருந்தும். அடுத்த ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் காலம்தான் இனிமேல். அதாவது போன ஜென்மத்தில் நிறைவேற ஆசைகள் இந்த ஜென்மத்தில் நிறைவேறும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி அதாவது 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த பலன்கள் கண்டிப்பாக இது பொருந்தி வரும். ஏன்னா அந்தளவுக்கு பிற்பகுதியில், வாழ்வோட பிற்பகுதியில் தான் அவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். ஒரு சிலர் இப்போ பிறந்திருப்பாங்க, அவங்களுக்கு நல்ல காலகட்டமாக தான் இருக்கும். அதே மாதிரி வாழ்வோட பிற்பகுதியில் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். கடைசி காலத்தில் பணம், ஏதாவது சொத்து அவங்க பேரில் இருக்கும். அதே மாதிரி பணம் கொஞ்சமாச்சும் அவங்க கையில் இருக்கும். சேமித்து வச்சுக்குவாங்க. எதிர்காலத்துக்கு அவங்க சேமித்து வச்சுக்குவாங்க. நன்றி, வணக்கம்.